ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி 1000 ரூபாய் வரவு வச்சுருக்காங்க. ஸோ இந்தமான திட்டத்துக்கு இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இன்று கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தா வரவு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் இருக்க பாருங்கள், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான தொகை வங்கி கணக்கில் வரவு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசு சார்பில் இந்த ஒரு 2 திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க. அதாவது 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க காலேஜ் படிக்க சொல்ல மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டங்க. ஸோ கடந்த 2-3 வருஷமாக அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ வந்து புதிதாக வந்து பார்த்தா அரசு வந்து பதவியேற்றிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ பழைய திட்டங்களை வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி வந்து சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருந்தார். அதற்கேற்ப இப்போதைக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண்கான திட்டத்தில் 1000 ரூபாய் வந்து வர வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் பழைய திட்டங்கள் தொடரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க நிறையா வந்து பார்த்தா புது தேர்தல் அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க. அதனால் அந்த எல்லா திட்டமே செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற காரணத்தால் பழைய திட்டங்கள் அப்படியே தொடர மாரி இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டமும் நாளைக்கு 1000 ரூபாய் வந்து பார்த்தா வர வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்கீமே வச்சிட்டாங்க அப்படின்னா பழைய திட்டம் தொடரும் பட்சத்தில் அந்த திட்டத்துக்கும் 1000 ரூபாய் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். பட் வந்து பார்த்தா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக விடுபட்டவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க, அதுதான் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு தெரிஞ்சிடும் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட் வருமா இல்லையான்ற மாரி. ஸோ இப்போதைக்கு இந்த 2 திட்டத்துக்கான அமௌண்ட்டை வந்து சேர்ந்துருக்கு பள்ளி மாணவர்களுக்கு. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கான்பாஸ் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.